உறக்கத்தில் உறக்கத்திலே வருவதல்ல கனவு, உன்னை என்னை உறங்க விடாமல் செய்வதுதான் கனவு. எல்லாருக்கும் வணக்கங்க. கற்றலகு ஐஏஎஸ் அகாடமி சார்பாக அவங்கள நான் வரவேற்கிறேன். ஸோ இன்றைக்கி மார்னிங் இப்படி தாங்க ஆரம்பிச்சிது. ஸோ ஒன்றும் இல்லை, இன்றைக்கி டே 3ங்க. நம்ம 40 days சேலஞ்ச் போட்டிருந்தோம். ஸோ டே 3 3வது நாள் இன்றைக்கி ஃபுல்லாக நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ டைம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்களே பாருங்கள். ஸோ ஒரு 7:20 அந்த ரேஞ்ச், 7:35, ஆக்சுவலாக ஒரு 5 நிமிஷம் ஃபாஸ்ட்டு. ஸோ ஒரு 7:35 ஆயிடுச்சுங்க. ஸோ என்ன அப்படின்னா காலைல எந்திரிச்சோடனே நிறைய பேருக்கு வெல்கம் போட்டுட்டு நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருந்தீங்க. ஸோ அவங்களெல்லாம் வெல்கம் பண்ணிவிட்டு அவங்க நிறைய பேர் பர்சனலாக மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. ஸோ அவங்களோட டவுட்ஸ்லாம் கிளாரிஃபை பண்ணிவிட்டு பிடிஎஃப் நம்ம டெய்லி போட்டுட்ருக்கோம். ஸோ அதையும் ரெடி பண்ணிவிட்டு உட்காரதுக்கு கரெக்டாக டைம் 7:25 7:35 இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ தமிழ், ஜிஎஸ், அப்புறம் மேக்ஸ். ஸோ இதுதான் நம்மளோட டார்கெட்டு. முடிச்சிடலாம் அப்படின்ட்டு தான் உட்காந்தேன். ஸோ காலையிலேயே மேக்ஸ் எடுத்துட்டேன் இன்றைக்கி. ஏன்னா மேக்ஸ் நமக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ மேக்ஸ் போடுறது அப்படின்னா காலைல 1 hour ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனால மேக்ஸ் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் ஜிஎஸில் 3 லெசன், தமிழில் 2 யூனிட். ஸோ இதுதான் டார்கெட்டு. ஸோ மேக்ஸ் போயிட்டு இருந்துச்சு. மணியும் 8 ஆக போகுது. ஸோ மேக்ஸ் போயிட்டுருக்கும்போதே இளநீ. ஸோ இளநீ அடிச்சிடலாம், ஒரு சின்ன ரெஸ்ட்டு. சரி நம்ம மேக்ஸ் போட்டுட்ருக்கும்போதே சரி லைட்டாக ஒரு காலையில் தானே அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன். ஒரு 5 நிமிஷம் இல்லை ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துருப்பேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுக்கப்புறம் மேக்ஸ் போட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் மார்னிங் டிஃபன் முடிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஜிஎஸ் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெசன். டைமும் கரெக்டாக முடிஞ்சுது. 8:45 ஆச்சு. சரி ஓகே, அந்த ஜிஎஸில் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். ஸோ ஜிஎஸில் ஒரு லெசன் முடிஞ்சுதுங்க. ஸோ ஒரு லெசன் அப்படின்னு சொல்கிறத விட ஒரு 3/4 லெசன். நான் ஆல்ரெடி நேற்று நைட்டு படுக்கும்போது வீடியோ முடிச்சுட்டு ஒரு 1/4 லெசன் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அந்த லெசனில் இருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதை பாருங்கள். ஸோ அந்த ஸ்வதேசி மூமெண்ட்டு, இந்த ஒரு கால்வாசி ஒரு கால்வாசி பார்த்துட்டு படுத்திருந்தேன். ஸோ அந்த லெசன் ஜிஎஸில் முடிஞ்சதுங்க. டைம் பார்த்துக்கோங்க. ஸோ இது முடிக்கிறதுக்கே கரெக்டாக இருந்தது. ஸோ ஒரு 3/4 மணி நேரம் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதிலேருந்து ஆரம்பித்து ஆல்ரெடி இந்த இந்தியன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் இதில் முடிச்சு வச்சுருந்தேன். ஸோ இது வரைக்கும் ஒரு 1.5 இந்த இது வரைக்கும் முடிச்சிருந்தேங்க. ஸோ இதெல்லாமே இந்த ஒரு பக்கமும் ப்ளஸ் ஒரு 1/2 பக்கம் முடிச்சிருந்தேன். ஸோ அதிலேருந்து பார்க்குறதுனால ஒரு 3/4 லெசன் முடிஞ்சுது. ஸோ வரைக்கும் பார்த்துருந்தேன். ஸோ இதிலேருந்து ஆரம்பித்தேன் இன்றைக்கி. ஸோ இது ஃபுல்லாக முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தேன். முடிஞ்சுது. இதை முடிச்சுட்டு சரி இதுக்கே டைம் கரெக்டாக இருந்ததுங்க. ஏன்னா இந்த லெசன் நிறைய பாயிண்ட்ஸ் வருங்க. ஸோ அதனால் இதை முடிக்கிறக்கே கரெக்டாக இருந்துச்சு. இங்கே பாருங்கள், நிறைய மார்க் பண்ணியிருப்பேன். ஸோ இதில் எல்லாமே பர்சனாலிட்டிஸ் வரும் மெயினாக. ஸோ அதனால் அது கொஷின் ஏரியா தான். அந்த பர்சனாலிட்டிஸ்லேருந்து கொஷின் கேட்டிருப்பாங்க. ஸோ அதனால் லைன் பை லைன் பாயிண்ட்ஸ் இருக்கும். ஸோ இதெல்லாமே மார்க் பண்ணி தாங்க படிக்கணும். இந்த பிளாக் பென் வச்சு மார்க் பண்ணதுனால இந்த மாதிரி இங்க் கொட்ட ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதனால் ப்ளூ பென் மாற்றிட்டேன். ஸோ அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வீடியோவில் கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்காது. நான் அந்த மாதிரி தான் அண்டர்லைன் பண்ணி படிப்பாங்க. ஸோ நிறைய பேர் ப்ராக்கெட்ஸ் யூஸ் பண்ணுவீங்க, நிறைய பேர் ரவுண்டு பண்ணி வச்சு படிப்பீங்க. ஆனால் எனக்கு இந்த அண்டர்லைன் பண்ணுறது தான், அப்படியே வாசிச்சுட்டு இருக்கும்போது அண்டர்லைன் பண்ணுறது தான் பிடிக்கும். ஸோ அதனால் டக்குன்னு எடுத்து பார்க்கும்போது எனக்கும் தெரிஞ்சிருங்க. ஸோ என்னடா இவ்வளோவும் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் அடுத்த ரிவிஷன் பண்ணும்போது வேறு கலர் யூஸ் பண்ணுவாங்க. டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், இதுக்கு கான்ட்ராஸ்ட்டாக இருக்கும் அந்த கலர். ஸோ அதை வச்சு அண்டர்லைன் பண்ணுவேன், ஃபில்டர் பண்ணிடுவேன், ப்ராக்கெட் போட்டு ஃபில்டர் பண்ணுவேன். ஸோ அதுக்கப்புறம் தேர்ட் ரிவிஷன் விடும்போது அந்த ப்ராக்கெட்ஸை மட்டும் அதிலேருந்து முடிஞ்ச அளவுக்கு ஃபில்டர் பண்ண பார்ப்பேன், இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே. ஸோ இந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணுவேன். ஸோ அதனால் எனக்கு இந்த அண்டர்லைனிங் கொஞ்சம் ஒரு இரிட்டேட் ஆகாது. நான் கரெக்டாக அண்டர்லைன் பண்ணுறதுனால எனக்கு அப்படியே பழகிருச்சு. ஓகே, அப்படியே இந்த லெசனை முடிச்சுட்டு பார்க்கலாம் அப்படின்னு பார்த்துருந்தேன். ஸோ சில இதுக்கு மட்டும் அண்டர்லைனே இருக்காது. ஸோ என்ன அப்படின்னா அப்போ தான் வாசிச்சு விட்டேன். சரி முழுசாக எப்போவுமே ஒரு அண்டர்லைன் பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபுல்லாக வாசிப்பேங்க. வாசிட்டு அந்த பேஜை ஃபுல்லாக வாசிட்டு அதுக்கப்புறம் தான் மார்க் பண்ணுவேன். ஸோ இதான் என்னோடய ஃபஸ்ட்டு டைம் பண்ணும்போதே அப்படி தான் பண்ணுவேன். சரி இந்த லெசன் இன்றைக்கி முடிச்சிடலாம், ஜிஎஸில் ஒரு லெசன் கணக்காயிரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட போயிருந்தேன். ஆக்சுவலாக சாப்பிட போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு போகலாம் டைம் பார்த்துட்டு போனேன். ஓகே அப்படின்னு பார்த்தா அடுத்து வர்றதுக்குள்ளே இன்றைக்கி நிறைய பேர் கியூ பேங்க் ஆர்டர் பண்ணியிருந்தீங்க. ஸோ எனக்கு அப்போ தெரியல. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு போயிருந்தேன். ஸோ வந்ததுக்கப்புறம் பார்த்தா ஒர்க் இருந்தது. சரின்னு சொல்லிட்டு நம்ம மெட்டீரியல்ஸ் கலெக்ட் பண்ண போயிருந்தோம். ஸோ என்னன்னா பிரிண்டிங் கொடுத்துருந்த ஏரியாவில் தான் கலெக்ட் பண்ண போயிருந்தோம். ஸோ டைம் பார்த்திங்க அப்படின்னா மத்தியானம் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக நான் என்ன பண்ணேன் அப்படின்னா காலையில் அந்த டைமிங் முடிச்சுட்டு சாப்பிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த லெசனில் இருக்கக்கூடிய அந்த ஃபஸ்ட் டைம் ரீட் அவுட் இருந்ததை அண்டர்லைன் பண்ணி படிச்சுட்டு அந்த லெசனை முடிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கே பிரிண்ட் மெட்டீரியல் கலெக்ட் பண்ண வந்துட்டேன். மத்தியானம் கரெக்டாக ஒரு 1 o'clock வந்துருச்சு. ஸோ வீட்டுக்கு பார்த்தா இந்த கெஸ்ட் வந்திருந்தாங்க. ஸோ இவங்க நம்ம கூப்பிடவே இல்லை, ஆனால் அன்இன்வைட்டட் கெஸ்ட்டுன்னு சொல்லுவோம்ல. ஸோ அந்த மாதிரி இவர் இன்றைக்கி வந்திருந்தார். ஸோ இவர் பார்க்க இவன் நம்ம வளர்க்கலங்க. இது ஆட்டோமேட்டிக்காக எங்கேருந்தோ வந்திருக்காப்புல. சரி இவரை நம்ம வளர்க்கலனாலும் பரவாயில்ல, நம்ம இவரை பார்க்க வச்சுட்டு சாப்பிடக்கூடாதுங்கிறதுனால இவருக்கு கொஞ்சம் சாப்பாடு வச்சுட்டோம்.
ஸோ இவர் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தார். சரி நம்ம வந்து படிக்கலாம் அப்படின்னு பார்த்தேன். ஆனால் வந்து இவர் ரொம்ப க்யூட்டாக இருந்ததுனால ஸோ இவர் கூட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய டைம் ஒரு கட்டாயத்தில் வந்து தள்ளிட்டார் இவர். ஸோ அதனால் வந்து இவர் கூட கொஞ்சம் நேரம் அப்படியே பார்த்துட்டு சரி இவர் கொஞ்சம் சாப்பாடு வச்சேன். மீன் இருந்தது ஆக்சுவலாக வீட்டில். ஸோ அந்த மீன் வந்து இவருக்கு ரொம்ப பிடிக்கும்ல. ஸோ அதனால் அதிலேருந்து கொஞ்சம் சாதமும் போட்டு கொஞ்சம் எடுத்து இவருக்கு வந்து வச்சுருந்தேன். ஸோ இவரும் வந்து நல்லா சாப்பிட்டு இருந்தாருங்க. சரி நம்ம அப்படியே பார்க்கலாம், நமக்கு வந்து டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மெட்டீரியல் எடுத்துகிட்டு வந்ததெல்லாம் இன்றைக்கி கொரியர் ஆஃபீஸ் இல்லாதனால சரி ஓகே வச்சுட்டு நாளைக்கு ப்ராசஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து அதோட பவுச்சு கவர்லாம் வாங்கி வச்சுட்டு அதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அட்ரஸ் மெட்டீரியல் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு அதை ஃபுல்லாக பேக் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ வச்சுட்டு இவரை வந்து பார்த்தா இவர் அதுக்குள்ளே முடிச்சுட்டு அடுத்த ரவுண்டு கிடைக்குமா அப்படின்னு பார்த்துட்டு இருந்தாப்புல. சரி ஓகே நீ இரு, நான் போய் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் போய் சாப்பிட்டு டயத்தை பார்க்கும்போது ஒரு 2:10 அந்த டைம் வந்து ஆச்சுங்க. ஸோ அந்த 2:10 அப்படிங்கும்போது இவரும் வந்து 2வது ரவுண்டு இருக்குமா அப்படின்னு பார்த்துட்டு இருந்தார் வெளியே. சரி ஓகே நீ இரு, நான் படிக்கணும், இல்லைனா நானும் வந்து உன்ன மாதிரி இப்படி வந்து வெளியே வந்து இருக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் திட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இவருக்கு ஒரு பாய் சொல்லிவிட்டு நான் அப்படியே கிளம்பிட்டேங்க. ஸோ கிளம்பிட்டு லாஸ்ட்டாக பார்த்தோம் அப்படின்னா ஈவினிங் ஃபுல்லாகவே நான் வந்து ரெக்கார்ட் பண்ணல, ஃபுல்லாகவே படித்தேன். நைட்டு வந்தேன். ஸோ நைட்டு பார்த்தா இவர் அங்கேயே தான் இருந்தார். சரி என்னடா நைட்டு வரைக்கும் இங்கேயே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். சரி ஓகே அப்போ நைட்டு வந்து பசிக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு கொஞ்சம் வந்து சாப்பாடு எடுத்து வந்து வச்சேங்க. ஸோ அதையும் வந்து சாப்பிட்டு இருந்தார். நான் என்னெல்லாம் முடித்தேன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஸோ அந்த ஜிஎஸ் லெசன் அடுத்த லெசன் அதுக்கு அடுத்த ஒரு லெசன் இருக்கும். ஸோ ஒரு ஜிஎஸ் லெசன் முடிச்சிட்டேன். தமிழ் எடுத்துக்கிங்க அப்படின்னா 10th இருக்கக்கூடிய நேற்று நான் படித்த ஃபஸ்ட் நாள் படித்த அந்த ஃபஸ்ட் யூனிட் எடுத்து ஒரு ரிவிஷன் விட்டேன். ஃபுல்லாக விட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து செகண்ட் யூனிட் ஃபுல்லாக முடிச்சிட்டேங்க. ஸோ இவர் வந்து நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாப்புல. நம்ம வந்து வாங்க படிக்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இவரை கொஞ்சம் லைட்டாக வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே வந்து போயிட்டேன். டைம் பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக முடிக்கிறதுக்கு இவ்வளோ நேரம் ஆயிடுச்சுங்க. ஸோ இந்த டைம் 8:45 அந்த 9 அந்த ரேஞ்ச் வந்து வந்துருச்சு. ஸோ இது வந்து தமிழ் வந்து யூனிட் 2 ஃபுல்லாகவே வந்து முடிச்சிட்டேன். சரி ஓகே யூனிட் 1 ஆக்சுவலாக நேற்று தமிழில் வந்து 2 யூனிட் படிக்கணும். ஆனால் அந்த 10th வந்து ஃபஸ்ட் யூனிட் வந்து ரிவிஷன் பண்ணுற அதை நான் வந்து இன்றைக்கி என்ன பண்ணிட்டேன். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு வந்து எல்லா யூனிட்டையும் கவர் பண்ணிவிட்டு ரிவிஷன் லாஸ்ட்டு தான் பிளான் பண்ணியிருந்தேன். ஆனால் வந்து அந்த ரிவிஷன் கொடுக்க வேண்டியனால நான் இன்றைக்கே பண்ணதுனால அந்த ரிவிஷனால் எம்டியாக இருக்குல்ல. ஸோ அந்த இதில் வேறு யூனிட் வச்சு ஃபில் பண்ணிப்பேன். ஸோ அவ்வளோதான். ஒரு டார்கெட் என்னென்னா ஒரு நாளைக்கு 2 யூனிட் வந்து முடிக்க வேண்டியது. ஸோ இதுதான் வந்து டார்கெட். அது வந்து நம்ம ரிவிஷன் கிளாஸ் வந்து முன்னாடியே ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா ரிவிஷன் கிளாஸில் வந்து அந்த இன்றைக்கி படிக்க வேண்டிய யூனிட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இன்றைக்கி 10th 3rd யூனிட் படிக்கணும்னா அந்த யூனிட் வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த ரிவிஷன் டேக்கு போயிடும். அப்படியே நான் தள்ளிடுவேன். ஸோ இதுதான் நான் வந்து சொல்கிறது என்னென்னா டெய்லி பிளான் வந்து போட்டோம் அப்படின்னா சில நேரம் வந்து டைம் இருக்காது, சில நேரம் வந்து தோணாது அந்த பிளானை பார்த்தா. ஸோ அதனால் நம்ம இஷ்டத்துக்கு நம்ம வந்து பிளானை வந்து மாற்றிக்கணும். ஆனால் ஒரு நாளைக்கு 2 யூனிட் அப்படிங்கிறது வந்து நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அது வந்து கரெக்டாக அச்சீவ் பண்ணிடணும். என்ன படிக்கிறோங்கிறதெல்லாம் மாற்றம் இருக்கலாம், ஆனால் படிக்காமே இருக்கக்கூடாதுங்க. ஸோ இந்த லெசனை வந்து முடித்தேன். ஸோ இதுக்கு அடுத்த லெசன் வந்து இந்த ஃப்ரீடம். ஸோ இந்த லெசனை வந்து முடிச்சுட்டு காந்தியன் ஃபேஸு. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து ஃப்ரீடம் ஸ்ட்ரகில் காந்தியன் ஃபேஸ், இதுக்கு முந்தின லெசனும் இந்த லெசனும். ஸோ 2 லெசனும் வந்து கம்ப்ளீட் பண்ணேன். அதே மாதிரி தமிழில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 2 யூனிட்டு 10th இருக்கக்கூடிய ஃபஸ்ட் யூனிட்டும் செகண்ட் யூனிட்டும் ப்ளஸ் நான் வந்து மேக்ஸ் காலையில் போட்ட ஒரு 1 hour. ஸோ இவ்வளோ தாங்க நான் இன்றைக்கி பண்ண ஒர்க் எல்லாமே வந்து முடிச்சிட்டேன். ஸோ மேக்ஸிமம் வந்து 3 லெசன் நம்ம ஜிஎஸ்சில் சொல்லியிருந்தோம். ஸோ வந்து ஒரு லெசன் வந்து விட்டு போயிடுச்சு. ஸோ அது வந்து நான் சொன்னேன்லங்க 10th அப்படிங்கிறதுனால. ஸோ நீங்கள் டயத்தை பாருங்கள் கரெக்டாக ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் வீடியோ நம்ம போடுறோம், எடிட் பண்ணணும், அந்த ஒர்க்லாம் இருந்ததுனால சீக்கிரமே முடிச்சுக்கிட்டேன் இன்றைக்கி. இல்லைனா 11 o'clock வரைக்கும் உட்காருவேன். ஸோ ஓகே இதுக்கப்புறம் இந்த வீடியோலாம் நான் இப்போ போகணும்ல, நிறைய பேரும் தூங்க போயிடுவீங்க. ஸோ அதனால் இதுக்கப்புறம் உட்காந்து ஒரு லெசன் படித்தாலும் படிப்பேன். ஜிஎஸ்சில் 2 லெசன் தானே முடிச்சிருக்கோம், அந்த ஒரு லெசன் பேலன்ஸ் இருக்கே படித்தாலும் படிப்பேன். ஆனால் இன்றைக்கி வந்து நிறைய பேர் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதெல்லாம் ப்ராசஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்து நம்ம வந்து முன்னாடியே பேக் பண்ணுறோன்னா தான் நாளைக்கு போய் மார்னிங் வேலையாக வந்து அவங்களுக்கு போட முடியும். ஸோ அது வந்து அதுக்கப்புறம் தான் மறுநாள் வந்து போயிருங்க. ஒரே நாள் தான் வந்து கொரியர் வந்து டைம் எடுத்துக்கும். ஸோ ஆக்சுவலாக நிறைய சென்னைக்கு, தருமபுரி, ஸோ கன்னியாகுமரி, அதுக்கப்புறம் மேலே அரியலூர் அந்த பக்கம், அப்புறம் திருவாரூர், தஞ்சாவூர் ஆக்சுவலாக ஸோ எல்லா ஊருக்குமே வந்து நம்ம வந்து போட்டுட்ருக்கோம். ஸோ நீங்களும் வந்து எக்ஸாமுக்கு வந்து டைம் கம்மியாக தான் இருக்குது, உங்களுக்கு தேவைப்பட்டாலும் வாங்கிக்கிங்க. ஸோ நம்மக்கிட்ட வந்து செய்யுள், உரைநடை, கியூ பேங்க் 2மே வந்து இருக்குங்க. ஸோ நீங்கள் 2ம் தனித்தனியாக கூட வாங்கிக்கலாம். இல்லை ப்ரோ நான் வந்து உரைநடை ஸ்ட்ராங் அப்படின்னா நீங்கள் கியூ பேங்க் வந்து உரைநடையோடது வாங்க வேண்டாம், செய்யுளோடது வாங்கிக்கலாம். இல்லை நான் செய்யுள் ஸ்ட்ராங்காக இருக்கேன் ப்ரோ, எனக்கு உரைநடை தான் எங்கேருந்து கொஸ்டின் வரும், எந்த ஏரியான்னு தெரியாது, துணைப்பாடம்லாம் எங்கே இருக்கும் தெரியாது கொஸ்டின்ஸ் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் துணைப்பாடம் கியூ பேங்க் வந்து வாங்கிக்கலாங்க. ஸோ அந்த டீட்டெயில்ஸ்லாம் ஸோ அவ்வளோதாங்க. இன்றைக்கி நான் நடந்தது எல்லாத்தையுமே வந்து இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் ஏதாச்சும் படிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சொல்லுங்கள், நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன். நீங்கள் என்ன படித்தேன்னு சொல்லணும்னா கூட பரவாயில்ல, ஜஸ்ட் நான் இந்த இது படித்தேன் ப்ரோ, இந்த சப்ஜெக்ட்டில் இது படித்தேன் அப்படிங்கிறது மட்டும் சொன்னாலும் ஓகே தான். இல்லை நீங்கள் ஒரு ஹாய் போட்டாலும் நான் வந்து ரிப்ளை பண்ணுறேங்க. ஓகே நீங்கள் வந்து படிச்சுட்டு தான் இருக்கீங்க அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிறேங்க. ஸோ ஓகேங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் வந்து மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நம்ம ஃப்ரீ பிடிஎஃப்ஸ் கொடுத்துட்ருக்கோம், அதோட லிங்க் இருக்குது, தேவைப்பட்டால் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணியிருந்தீங்க. ஸோ நிறைய பேர் வந்து பிளானும் கேட்குறீங்க. ஸோ இந்த டெய்லி பிளான் வந்து சில பேருக்கு நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். தேவைப்படுறவங்களுக்கு தேவைப்பட்டால் வந்து மெசேஜ் பண்ணுங்க. ஸோ ஓகேங்க, பார்க்கலாம்.